அப்போல்லாம் பிஎஸ்என்எல்லில் வந்து 10 பைசாவுக்கு 1 மணி நேரம் பேசலாம். யாரையா ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். காலையில் 7 to 8 அவரோட ஃபோனில் உரையாடல் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ நாள் பழகினதில் ஒரு நாள் கூட நாங்கள் பர்சனலாக பேசுனதே இல்லை. சீக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொது உடைமை தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து மார்க்சியர்கள் நம்ப வைத்து சர்தார்ஜிலாம் நம்ம மார்க்சிஸ்ட் தான் போல இருக்குது நம்புகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேப்பில் அடித்து அம்பேத்கர் மற்றும் பெரியார் போன்றோரின் சிந்தனைகளை மார்க்சியம் எப்படி அணுக வேண்டும் என்ற புரிதலும் மிக தேவையான சூழல் இன்று உள்ளது. இவற்றை தாண்டி பின்காலனியம் குறித்த விவாதங்களும் அது குறித்த மார்க்சிய புரிதல்களும் அவசியமாக உள்ளன. மதங்களெல்லாம் வந்து ஒரு உபரி ஒடுக்குமுறையினுடைய வடிவம். அது உடலின் மீது இழிவு உணர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. உடலின் சுதந்திரம் ஒடுக்கப்பட்டு உடலின் மீது வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. துறவு, சந்நியாசம் போன்ற மத மதிப்பீடுகள் உடலுக்கு எதிரானவை என்றெல்லாம் முத்துமோகன் குறிப்பிடுகிறார். பின்னை மார்க்சியம் பேராசிரியர்னா முத்துமோகனின் பங்களிப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற பேராசிரியரா முரளி, மேனாள் முதல்வர், மதுரை கல்லூரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தருணம் இங்கே நிகழும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில மாதங்களுக்கு முன்னால் பேராசிரியர் அரசு நானும் பேராசிரியர் முத்துமோகனை பார்த்தோம். அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யணும்னு அரசு சொல்லிட்டே இருந்தார். அவர் ஜெகநாதன் அவருடைய மாணவரும் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வாக அமைத்த சீர்வாசக வட்டத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, முத்துமோகனோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இங்கே இருக்கிறதுல கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவரோடையே பயணப்பட்டேன் என்று கூட நான் சொல்லுவேன். அதே போல் கன்னியாகுமரியிலேருந்து கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிந்த 2 முறை வந்து முத்துமோகனுடைய தத்துவ பங்களிப்புகள் பற்றி 2 நாள் கருத்தரங்கு அவர்கள் நடத்தினார்கள். அதில் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டன. எனக்கு தெரிந்து அவை நூல்களாக வந்ததாக தெரியல. வந்திருக்கலாம், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழலில் இன்றைக்கி நான் பேச முடியுமான்றதே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியோடு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் பேச முடியுமா முடியாதா, அதுக்கு காரணங்களை நான் விளக்க விரும்பலை. நிலைமை எப்படி இருக்கும், இங்கே என்ன நம்ம பேச போகிறோம். தோழர் முத்துமோகனை இங்கே பார்த்தபோது எனக்கு புல்லரித்து விட்டது. ஏனென்றால் அவர் இப்பொழுது திருவனந்தபுரத்தில் இருக்கார். எவ்வளவு உரையாடல்கள். அப்போல்லாம் பிஎஸ்என்எல்லில் வந்து 10 பைசாவுக்கு 1 மணி நேரம் பேசலாம். யாரையா ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். காலையில் 7 to 8 அவரோட ஃபோனில் உரையாடல் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ நாள் பழகினதில் ஒரு நாள் கூட நாங்கள் பர்சனலாக பேசுனதே இல்லை. குடும்பம் பற்றியோ குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. பெரும்பாலும் வந்து அது மார்க்சியம் குறித்த உரையாடலாகவோ அல்லது அரசியல் குறித்த, அரசியல் என்றால் சித்தாந்தங்கள் ரீதியான உரையாடலோ தான் இருக்கும். ஒரு வார்த்தை கூட தவறாக பேசி நான் பார்த்ததில்லை. கேஷுவலாக கூட நம்ம கொஞ்சம் பேசுவோம் கேஷுவலாக. அவர் தவறாக பேசி பார்த்ததில்லை. எங்களுக்கு இன்னொரு நெருக்கம் என்னன்னாக்கா, நாங்கள் கேரளாவில் கேலிக்கட் யூனிவர்சிட்டியை குத்தகைக்கு எடுத்து வச்சுருந்தோம். அப்போது தத்துவ மரபோடு அவரை பற்றி சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். பல கருத்தரங்குகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி நண்பர்கள் அவரோடு இணைந்து பார்த்தார்கள். ஒருவேளை நான் பேசுவது அவருக்கு நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் அதே போல் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பஞ்சாபில் போனால் அவரை முத்துமோகன் சிங்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏனென்றால் அவர் முத்துமோகன் சிங் வந்து நிறைய சர்தார்ஜிகளை மதுரைக்கு கூட்டு வந்து மீட்டிங் நடத்தினார். அது மட்டும் இல்லை, கருத்தரங்கள், அது சீக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொது உடைமை தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து மார்க்சியர்கள் நம்ப வைத்து சர்தார்ஜிலாம் நம்ம மார்க்சிஸ்ட் தான் போல இருக்குது நம்புகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேப்பில் அடித்து அதை செய்தார்.
அவர்களும் நல்ல உணவுலாம் அவங்க சர்தார்ஜி வந்துட்டாங்கன்னா பலே பலே தான். இன்றைக்கி சாப்பாடும் பலே, டான்ஸும் பலே, கருத்தும் பலே. அப்படி ஒரு புதிய உலகத்தைக்குள்ளே பாவி சென்றவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு கருத்தாளர். எனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் மார்க்சியம் குறித்து அவர்கிட்ட பேசுவேன். புதிய புதிய புரிதல்கள் சாத்தியப்படும். என்சிபிஹெச் வந்து அவருக்கு அதுதான் பேஸ். அதை விட்டு வேறு எதுவும் எப்போவுமே வந்து உழைப்புக்கு வந்து உதாரணம் வந்து முத்துமோகன். அவர் வீட்டுக்கு போனோன்னா டைப் படிச்சுக்கிட்டே இருப்பார், எழுதிட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் நினைவு தப்பிய சூழ்நிலையில் கூட என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போய் இதெல்லாம் வந்து ஜீவா பற்றி அரசு எழுந்த தொகுப்புகள் அப்படி எடுத்து காமிச்சார். ஸோ நெகிழ்ந்து போன தருணத்தில் வந்து இங்கே நிற்கிறோம். அது வந்து அதிகம் பேசினால் கண்ணீர் தான் மல்கும். ஆனால் தோழர் வந்திருக்கிறார். அதை நீங்கள் செய்தது உண்மையிலே ஒரு வரலாற்று நீங்கள் வந்து மதிப்புமிக்க செயலை வந்து செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த தத்துவம் என்றால் யாரும் வாசிக்கிறதே இல்லை. அதை ஒரு ஓரம் கட்டி வச்சுருவாங்க. பெரும்பாலும் இலக்கியங்கள், புனைவு கதைகள், அது அவர் சொன்ன மாதிரி 2000 பக்கமாக இருந்தாலும் அதை பற்றி விவாதங்கள் நிறைய நடக்கும், உரையாடல் நடக்கும். ஆனால் ஒரு தத்துவ ஆசிரியன் தான் வந்து ஒரு சமுதாயத்தையே தீர்மானிக்கிறான் என்ற சிந்தனை இன்னும் கூட இல்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. அந்த வகையில் வந்து முத்துமோகனுடைய படைப்புகள் வந்து நான் ஓப்பனாக சொல்கிற மார்க்சியர்கள் முதல்ல படிக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது தேவை, அது ரொம்ப தேவை. ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு வாசிச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு என்றால் எல்லாவற்றையுமே வாசித்தேன் என்று கூட நான் திமிராக சொல்ல முடியும். ஏன்னால் என்னுடைய தோழன், நண்பர் ஒரு புத்தகம் எழுதிட்டார், நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்குது, என்ன நான் சொல்கிறாரு பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுனா நம்மளால் மற்றவங்களோட உரையாட முடியல. அவங்களுக்கு அந்த கிரிப் இருக்காது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது அவரை சூசகமாக சுட்டி காட்டினார் பேராசிரியர் அரசு கூட. இந்த சமயத்தில் நானும் கூட காகிதங்கள்லாம் எழுதிட்டு வந்தேன். நான் முடிந்தவரை நறுக்கென்று அந்த 30 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படி கை காமிக்க நிறுத்திக்குவேன். ஆமாம், இது வந்து நான் பேச ஆரம்பித்தால் இப்படித்தான் அது போய்விடும் என்பதால் எழுத்தாக்கவே கொண்டு வந்திருக்கிறேன். அதை வாசிக்கிறேன். அது ஓரளவுக்கு எளிமையான விஷயந்தான் எல்லாமே. மார்க்சியம் என்பது ஒரு இறுகி போன வரையறை கொண்ட சித்தாந்தம் அல்ல. அது குறிப்பாக சோவியத் நகர்வு மார்க்சியத்தை தீவிரமான விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க வைத்தது என்பது உண்மைதான். இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சூழலில் மார்க்சியத்தை இந்த நிலையில் ஸ்திரப்படுத்தும் வகையில் சித்தாந்த விவாதங்கள், தகவல் கொண்ட பங்களிப்பை செய்த சிலரில் முக்கியமானவர் முத்துமோகன் எனலாம். இன்றைய தத்துவ வெளியில் பல்வகை சவால்கள் மார்க்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பின்னவீனத்துவம், நவீனத்துவத்தின் அபிவிருத்தி வளர்ச்சி, பெண்ணியம், இருத்தலியம் போன்ற தத்துவ விரிவாக்கங்களோடு மார்க்சியம் சித்தாந்த களத்தில் உறவாடியும் எதிர்த்தும் முன் செல்ல வேண்டி இருந்தது கூட. இந்திய தமிழ் சூழலில் பெரியாரியமும் தலித்தியமும் மற்றும் திராவிடமும் மிக முக்கிய புள்ளிகளாக ஆயின. இந்த நிலையில் மார்க்சியத்தை உள்ளூர் நிலைகளை கணக்கில் எடுத்து புரிய வேண்டிய தேவை எழுந்தது என்பது உண்மை. இதே சமயம் பிராங்க்ஃபர்ட் சிந்தனையாளர்களில் புதிய மார்க்சிய தத்துவ பரிமாணங்கள் இன்றைய சமூக பொருளாதார நிலையை புரிந்து கொள்ள அவசியமாயின. பிராங்க்ஃபர்ட் திங்கர்ஸை பற்றியும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குன்னு. ஒரு சின்ன பிரேக், அதாவது பிராங்க்ஃபர்ட் திங்கர்ஸை பற்றி பேசுவதற்காக ஒரு முக்கியமான இடதுசாரி கட்சியில் என்னை அழைத்திருந்தார்கள். ஒரு வாரம் கழித்து அவர்கள் அதை தீர்மானித்து இது திரிபுவாதமாக இருக்கும், இதை பற்றி நான் பேச வேண்டாம், அதனால் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, நல்லது தான், நம்ம அதை நிறுத்திக்கிறோம். இல்லை, என்ன புரிதல் இருக்கிறது என்பதை நான் நன்று உணர்ந்து கொண்டேன். புதிய மார்க்சிய தத்துவ பரிமாணங்கள் இன்றைய சமூக பொருளாதார நிலையை புரிந்து கொள்ள அவசியமாயின. குறிப்பாக உலகமயமாத சூழலில் விமர்சன கோட்பாட்டாளர்களின் பங்களிப்பு புதிய ஒளியை பாய்ச்சுகிறது எனலாம். மேலும் வளர்ச்சி என்ற சொல்லாடலை இன்றைய உலகமயமான நிலையில் எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்தும் பிராங்க்ஃபர்ட் மார்க்சியர்களின் பங்களிப்பு குறித்தும் புரிய முடியும். அம்பேத்கர் மற்றும் பெரியார் போன்றோரின் சிந்தனைகளை மார்க்சியம் எப்படி அணுக வேண்டும் என்ற புரிதலும் மிக தேவையான சூழல் இன்று உள்ளது. இவற்றை தாண்டி பின்காலனியம் குறித்த விவாதங்களும் அது குறித்த மார்க்சிய புரிதல்களும் அவசியமாக உள்ளன. இவை அனைத்தும் தமிழில் தருவது யார்? பெரும்பாலான மார்க்சிய குறித்த வாசிப்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழிலே தான் வாசிக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். தமிழ் வாசகர்களுக்கு மார்க்சியத்தை மட்டுமன்றி அதன் பல்வேறு நீட்சிகளையும் பரிமாணங்களையும் கொடுக்கும் எழுத்தாளர்கள், படைப்பாளிகள்,
மிகவும் சொற்பமானவர்களே. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரில் முத்துமோகனின் பங்குதான் மிக முக்கியமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவர் தோழர் சொக்கலிங்கம் குறிப்பிடுவது போல 20ஆம் நூற்றாண்டின் இறுதிகளில் தமிழுக்கு புதிய வரவான இருத்தலியம், அமைப்பியல், பின்னை நவீனத்துவம் போன்ற சொல்லாடல்கள் இந்திய மார்க்சியர்களிடம் போதிய கவனம் பெறவில்லை, அல்லது அதனை உள்வாங்கியவர்கள் அதில் கரைந்து போனார்கள். மார்க்சியத்தை ஒரு கருத்தியல் என்ற நிலையிலிருந்து உரையாடல் என்ற நிலை இயங்கு சக்தியாக மாற்றி, அதை ஒரு கருத்தியல் என்ற நிலையிலிருந்து உரையாடல் என்ற இயங்கு சக்தியாக மாற்றி புதிய தத்துவ சிந்தனைகளை முத்துமோகன் எதிர்கொள்ளுகிறார் என்றே கருதுகிறேன். மார்க்சிய ஒளியில் புதிய வரவுகளை எவ்வாறு விளங்கிக் கொள்ளுவது என்ற தெளிவிற்கான உரையாடல்களை, விளக்கங்களை முத்துமோகன் பங்களிப்பில் காண முடிகிறது. அப்படி விவாதங்களை விளக்கும்போது அவற்றை மேற்கத்திய சூழலுக்கு உரியதாக அல்லாமல் நம் உள்ளூர் சூழலுக்கும் அவற்றை பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளும் அம்சங்களையும் வைப்பது சிறப்பானதாகும். மார்க்சிய விவாதங்கள் பெரும்பாலும் பொதுவாக கட்சிகளால் இன்று தொடரப்பட இயலாத நிலையில் அதை மிகுந்த உத்வேகத்துடன் பல நிலைகளில், பல தளங்களில் முத்துமோகன் ஏற்படுத்தியிருக்கிறார். இது மார்க்சியம் எதிர்கொள்ளும் சவால்கள் ஏராளமாக உள்ளன எனலாம். அவற்றுக்கான பதில்களை தமிழ் வாசகர்களுக்கு முத்துமோகன் வழங்கி இருக்கிறார். அதிலும் நவீன மார்க்சியம் பற்றிய புரிதல்களையும் அதற்கு தேவையான தேவைகளையும் அவர் மார்க்யூஸ், கிராம்சி போன்றோர் எழுதிய கட்டுரைகள் மூலம் தெளிவாக்குகின்றனர். நவீன மார்க்சியம் என்றால் அது பிராங்க்பர்ட் சிந்தனையாளர்களான ஹொக்கைமர், அடர்னோ, மார்க்யூஸ், ஹெபர்மாஸ் போன்றோரையும் குறிக்கும். நவீன மார்க்சியம் பொதுவாக வன்முறை கலந்த இரத்தம் சிந்தும் புரட்சியை வலியுறுத்தாமல் மார்க்சியம் செயல்பாட்டு அளவில் கவனம் கொண்டு இயங்க வேண்டிய பிற களங்களையும் அவற்றின் வலிமைகளையும் விளக்குகின்றன எனலாம். பிராங்க்பர்ட் சிந்தனையாளர்கள் தவிர அந்தோனியோ கிராம்சி, லூக்காச் போன்றவர்களும் இந்த வகை புதிய நவீன மார்க்சியர் என்ற அடைமொழிக்குள் அடங்குவார்கள். இந்த சிந்தனையாளர்களை மிகவும் இலகுவான தமிழில் தமிழ் மார்க்சிய வாசிகர்களுக்கு முத்துமோகன் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவ்வாறு அவர் அவதானித்து எழுதியுள்ள நவீன மார்க்சிய சிந்தனையாளர் பட்டியலில் கிராம்சி, லூக்காச், மார்க்யூஸ் மற்றும் பிரெஞ்சு மார்க்சிஸ்ட் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக அதை பார்க்குறதா ஃபால் லாஃபாக், ஃபியர் மொரன்ஸ், லியோன் ப்ளூம், சார்ட்டர், ஜார்ஜ் பொலிட்சர், ஜார்ஜ் இசார், பாலிபர், ஏர்னஸ்ட் லக்லோ, சண்டல் ஓஃபோ, இது அத்தனை பேரையும் ஒவ்வொரு புக்கு மொழிபெயர்ப்பாக NCVH மூலமாக வெளிவந்திருக்கிறது. வெவ்வேறு நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்குரிய சீஃப் எடிட்டராக அவர் தான் இருக்கார். எப்பவுமே மேஜை மேலே உட்காந்துட்டு இந்த புக்குகளை வாசிக்கிறது, திருத்துறது, உலகம் ஃபுல்லாக அது உள்ளேயே உழண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கிறேன். அப்போது சரிதான், கிராம்சி, மார்க்யூஸ், அல்தூசர் மற்றும் இருத்தலியாளர் நிலைப்பாடு, டெரிடாவின் பார்வை போன்றவையெல்லாம் இவர் தெளிவாக சொல்கிறாரு. இதை பற்றி நான் கூட இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும், எப்படி புரிஞ்சிக்கிறது தெரியாது. அதற்கு முத்துமோகனுடைய அறிமுக கட்டுரையை வாசித்து விட்டால் சரியான புரிதலுக்கு அது உதவியாக கண்டிப்பாக இருக்கும். முத்துமோகனை பொறுத்தவரை மூல நூல்களை அவர் எப்பயுமே மூல நூல்களை அது ஆங்கில மொழிபெயர்ப்பு, ருஷ்ய மொழி, தமிழ், இந்த 3 மொழியிலையும் ஒரிஜினல் வாசிப்பார். அவர் எதை பற்றி பேசுனாலும் ஒரிஜினல் வாசிக்காமல் பேச மாட்டார். நாங்கள்லாம் அப்படிலாம் வாசிக்க மாட்டோம். செகண்ட், தேர்ட் சோர்ஸ் வச்சுட்டு நாங்கள் மூலதனத்தை பற்றியே பேசுவோம் 3 மணி நேரம். அது பழக்கம். அது சரி, ஏன்னா உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாதுல்ல, அப்போ போதும் எனக்கு அவ்வளோதான். அதை வச்சுட்டு தான் 30 ஆண்டுகள் ஆசிரியராக கூட பணி முடிஞ்சு விட்டது. இப்படியாக தத்துவ நிலைப்பாடு குறித்து எழுதியிருக்கிறார். மேலும் அவருடைய படைப்புகள் மொழிபெயர்ப்புகள் அல்ல, மொழிபெயர்ப்பு அல்ல, அவை அவரால் ஆழமாக உள்வாங்கப்பட்டு மார்க்சிய பார்வையில் அலசப்பட்டு பின்னர் சரியான தமிழ் சொற்களை பயன்படுத்தி படைக்கப்பட்டவையாகும். அவர் எழுதிய மார்க்சியம் பற்றிய விவாதங்கள், அந்த புத்தகம் ரொம்ப பழசாயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான புக். மார்க்சிய விவாதங்கள்ன்ற நூல் முக்கியமான நூல். அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் நான் அடிக்கடி எல்லா வெட்டிகளும் அதை கோட் பண்ணுவேன். இன்றைய வளர்ச்சியடைந்த முதலாளி சூழ்நிலையில் நுணுக்கமான முதலாளி கூறுகள் எவ்வாறு சமூகத்தை பிடித்து ஆட்டுகின்றன, அவற்றை எதிர்கொள்வது எவ்வாறு என்ற குறிப்புகளை முத்துமோகன் தருவது வழக்கம். அப்படிப்பட்ட அவர் படைப்புகளில் சில நவீன மார்க்சியம் குறித்த வெளிப்பாடுகளை இங்கே காணலாம். முதலாவதாக நான் குறிப்பிட விரும்புவது அவருடைய கிராம்சியை பற்றிய கட்டுரை. கிராம்சி பற்றி நிறைய வந்துடுச்சு, ஆனாலும் கூட அவர் எழுதிய முறை ரொம்ப எளிமையாக
ஸோ படிக்கும்போதே அப்படி நீரோடை போல விளக்கி இருப்பார். அவருடைய கொட்டேஷனை நான் வாசிக்கிறேன். பாட்டாளி வர்க்கம் கலாச்சார அரங்கில் வெற்றி பெற அது தனது சொந்த அறிவாளிகளை உற்பத்தி செய்ய வேண்டும். ஞாபகம் வருதா? பாட்டாளி வர்க்கம் சொந்த அறிவாளிகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவர்களால் தான் பாட்டாளி வர்க்கத்தின் சொந்த அனுபவங்களை வார்த்தைகளில் சொல்ல முடியும். இந்த அனுபவங்களில் பங்கேற்று அவற்றை வார்த்தைகளாக்கும் அறிவாளிகளை அது உண்டாக்க வேண்டும். நம்ம சொந்த அறிவாளிகளை உற்பத்தி செய்யாத வர்க்கங்கள் வரலாற்றில் வென்றதே கிடையாது என்று கிராம்சி கூறுவார். என்றும் உழைக்கும் மக்கள் பண்பாட்டு தளத்தில் வெற்றி பெறாமல் அரசியலில் வெற்றி பெற முடியாது என்று கிராம்சி கருதினார் என்றும் அவர் எழுதியுள்ளவை கிராம்சியின் அரசியல் தத்துவத்தை மிக வீரியமாக வெளிப்படுத்துவோய். மேலும் பாட்டாளி வர்க்கம் நிலைத்த வெற்றிகளை பெற வெகுஜன கலாச்சாரத்தை அது வென்றெடுக்க வேண்டும் என்று கிராம்சி கூறியதாக எழுதியுள்ளதும் நறுக்கென்ற வெளிப்பாடாகும். அடுத்து சொல்கிறாரு, உண்மை சமூக ரீதியானது. அது எப்பொழுதும் சமூக ரீதியானது தான். எல்லா உண்மைகளும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டவைதான் என்னும் வரிகளை தொடர்ந்து நிரந்தர மாறாத உண்மைகள் என்று எதுவும் கிடையாது. அப்படி சிலவற்றின் மீது நாம் ஆசைப்படலாம், அவற்றிற்காக ஏங்கலாம். ஆனால் ஒரு சமூக நிறுவனத்தை ஆய்வு செய்வதைப் போலத்தான் கருத்தாக்கங்களை அணுக வேண்டும் என்று முத்துமோகன் குறிப்பிட்டுள்ளது மார்க்சியத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்வதற்கான புள்ளிகளாகும். நான் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட 450 காணொளிகள் போட்டிருக்கோம். அதில் எல்லா விதமான தரப்பு காணொளிகளையும் நம்ம பதிவேடுபடுறோம். பல்வேறு ஃபிலாசபர்ஸ் பற்றி பேசுகிறோம். ஆன்மீகவாதிகளை பற்றி ரொம்ப நெகிழ்வாகலாம் நான் பேசியிருக்கிறேன். நான் அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு கூட வந்துடும். இதை படிக்கும்போதெல்லாம் உண்மை பேருண்மை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது சமூகத்தில் இருக்குது. அது எப்பவும் மக்கள் சார்ந்தது தான் என்ற அந்த நிலைப்பாடு வந்தவுடன் எல்லாமே அந்த திரைகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த குறிப்பினால். இப்படியாக நவீன மார்க்சியர்கள் கருத்துக்களை விளக்கும் போது இடையில் கட்டுரையாளர் கருத்தாக இவர் முன்வைக்கும் கருத்துக்களை மட்டும் எடுத்து தொகுத்தால், அதுதான் அவர் அரசு சொன்னார், அவருடைய முன்னுரைகளை மட்டும் எடுத்து தொகுத்தால் அவர் பெரிய புக்காயிரும். அவர் இடையிடையில் கொடுத்த அந்த கருத்துக்கள் சிறந்த ஒரு மார்க்சிய கட்டுரையாக அமையும். அது உதாரணமாக கிராம்சியின் கட்டுரைக்கிடையே அவர் கூறுகிறார், விஞ்ஞான ரீதியான தத்துவம் என்ற அடைமொழி மார்க்சியத்துக்கு தேவையில்லை. காலத்தை கடந்து நின்ற என்ற புகழ்ச்சியும் மார்க்சியத்துக்கு பொருந்தாது. விஞ்ஞானங்களும் கூட காலத்தை கடந்தவை அல்ல. அணுக்கொள்கையை வைத்து சமூகத்தை விளக்காதீர்கள், சமூகத்தை வைத்து அணுக்கொள்கையை புரிந்து கொள்ளுங்கள். இது தண்ணியில் தானே நிறைவு கொண்டதோ சமூகம் கடந்ததோ அல்ல. இயற்கை விஞ்ஞானம் கூறும் புறவயத்தன்மை அப்ஜெக்டிவிட்டி என்பது ஒரு சமூக உறவே. அதன் சமூக உள்ளடக்கம், சமூக பொருண்மை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர் ரொம்ப டெப்த்தாக அங்கங்கே நுணுக்கமாக அதை செல்லுகிறார். ஒரு புதிய பண்பாட்டு இயக்கத்தின் பின்புலமின்றி அரசியல் புரட்சி சாத்தியமில்லை என்பது மட்டுமின்றி பெற்ற அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கூட ஒரு சாதகமான பண்பாட்டு சூழல் உருவாக்க வேண்டும் என்று உணரப்படுகிறது. அப்படித்தான் சாதகமான பண்பாட்டு சூழலை அவரவர்கள் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதற்காகத்தான் நமக்கு இந்த சமூக ஊடகங்கள் பெரும் பணி ஆற்றுகின்றன. எங்கே போயிட போதுன்னு அவன் அதை அப்படியே நிறுத்தி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. மார்க்சிய அரசியல் பொருளாதார கொள்கையின் உள்ளடக்கம் விரிந்த அரசியல் பண்பாட்டு தளம் நோக்கி பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. இப்படி ஒரு கட்டுரையாளர் மென்மையாக தன்னை பிரகடனப்படுத்தாமல் தன்னை எங்கேயுமே காட்டிக்கிற மாட்டார். அவர் ரொம்ப நிதானமாக இருப்பார். அதே சமயம் தன் கண்ணோட்டத்தை கொடுப்பது மிக அழகான விஷயம். இந்த சமயத்தில் மற்றொரு விஷயத்தையும் முத்துமோகன் படைப்புகளில் கவனிக்க முடிகிறது. ஒரு சிந்தனையாளரின் படைப்புகளை, சித்தாந்தத்தை தொகுத்து கொடுக்கும்போது மிகவும் முக்கியமான அம்சங்களை தொகுத்து கொடுப்பதற்கு நுணுக்கமான அறிவும் திறனும் தேவை. கண்டிப்பாக முத்துமோகன் அந்த திறனை கொண்டுள்ளார் என்பதை அவர் கட்டுரைகள் வாசிக்கும்போது அறிய முடியும். அவர் முன்வைக்கும் கருத்துக்களில் கிராம்சியின் விளக்கங்களை கூறும்போது நடைமுறை வாழ்வு குறித்த பிரஜைக்கும் அப்பாலை தன்மை கொண்ட நம்பிக்கைகளும் உள்ள வேறுபாடுகளை எப்படி கிராம்சி விளக்குகிறார் என்பதை முத்துமோகன் அழகாக கூறுகிறார். நடைமுறை வாழ்வு சார்ந்த பிரஜையே வலிமையானது. பிற அப்பாலைத்தன்மை கொண்ட உணர்வுகள் அதீத வலிமை கொண்ட சக்தியாக கருத வேண்டியதில்லை என்று அவர் கூறுகிறார். அடுத்து ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் கூட அந்த ஒன் டைமென்ஷனல் ஒற்றை பரிமாண மனிதன் குறித்து இந்த தத்துவ களத்தில் மார்க்யூஸ் எதிர்கொண்ட சிக்கல்களை சிறப்பாக சுருக்கமாக விளக்குகிறார்.
அதில் வந்து தர்க்கவியல் நேர்காட்சிவாதம், அதாவது லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் வந்து விஞ்ஞான பாதையில் தான் தத்துவத்தை விளக்கிச் சென்றார்கள். அவங்களுக்கு மெட்டாஃபிசிக்ஸ்லாம் கிடையாது. லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட்டுக்கு ஒன்லி லாஜிக் தாங்க. அதில் மார்க்சிசம் வந்து சிக்கிவிடக்கூடாது என்று மார்க்யூஸ் அதை விரும்பவில்லை என்று முத்துமோகன் விளக்கும் விஷயம் நல்லா இருக்குது. மார்க்சிசம் விஞ்ஞானிகளால் பொதுவாக விளக்கப்படும் விஞ்ஞான தன்மைகளையும் தாண்டிய நீட்சி கொண்டது. விஞ்ஞானம் மார்க்சியத்தின் உலகமற்ற நடவடிக்கைகளை பதிவு செய்வதில்லை, ஆகவே உலக மாற்ற நடவடிக்கைகளை பதிவு செய்வதில்லை. எனவே மார்க்சியம் புரட்சி நடவடிக்கையின் கொள்கை என்பதே சரி என்பது மார்க்யூஸ் கூறுவதாக சொல்லுகிறார். இதே மார்க்யூஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதை நான் சுருக்கமாக முடிச்சு பார்க்கல. ஏன்னா மார்க்யூஸ் வந்து உபரி ஒடுக்குமுறை என்றதை வந்து ஒழுங்குபடுத்துதல் வேலை சமூகத்தில் வந்து ஒடுக்குமுறைகள் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் முத்தமாக சுட்டி காட்டார். மதங்களெல்லாம் வந்து ஒரு உபரி ஒடுக்குமுறையினுடைய வடிவம். அது உடலின் மீது இழிவு உணர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. உடலின் சுதந்திரம் ஒடுக்கப்பட்டு உடலின் மீது வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. துறவு, சந்நியாசம் போன்ற மத மதிப்பீடுகள் உடலுக்கு எதிரானவை என்றெல்லாம் முத்துமோகன் குறிப்பிடுகிறார். இப்படி நிறைய விஷயம், பாலுணர்வு கருத்து நசுக்கப்படுவது, தொழிலாளி உழைப்பிலே ஈடுபட்டு எல்லாரும் உழைச்சி உண்ணுக்கு வரணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுரண்டலுக்கான விஷயங்களாக அவர் சொல்கிறார். இப்படி நுணுக்கமாக மார்க்சியத்தை காலத்துக்கு ஏற்ப பல விஷயங்கள் இருக்க நான் அதை பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு வந்து அவர் பிரெஞ்சு மார்க்சிஸ்ட்டை பற்றி, அதுதான் வந்து பிணை மார்க்சியம் என்று கூட நாம் சொல்லுகிறோம். அந்த பிணை மார்க்சியத்தை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஜார்ஜ் பொலிட்சரை பற்றியும் லியோன் ப்ளூம் பற்றியும் ஜார்ஜ் இசார், பாலிபர் என்று பெரிய ஒரு கூட்டத்தையே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எரிக் அப்சோன் அவர் சொன்னார். எரிக் அப்சோனில் வந்து ஏர்னஸ்ட் பிளாக் எல்லாமே அழகான புத்தகங்களாக NCBHல போட்டு ஒரு 3000 கொடுத்தாங்க. வீடு தேடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது இப்போவும் இருக்குது. அது ஒரு பரவாயில்ல, 3000 கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் படிக்க தான் தெரியாது எனக்கு. ஒவ்வொரு புத்தகமாக யாராவது அதுக்கு விளக்கம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதை செய்யலாம். அது அப்படி அவர் தான் பதிப்பாசிரியாக இருந்து அது மார்க்சிய செவ்வியல் நூல்கள் என்று பெயரில் வந்திருக்குது. முதல்ல அவர் சொன்ன மாதிரி கங்கு வெளியீட்டில் நான் கூட ஒரு புக் எழுதினேன் ஹேபர்மாஸ் பற்றி. ஒரு 20 புத்தகம் போடுறதுக்காக முயற்சி பண்ணார். அது இவர் பண்ணார், பரிசல் பண்ணார் நினைக்கிறேன். நீங்கள் தான் பண்ணீங்களா அது? ஆமாம். அதுக்கப்புறம் யாரும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணல. ஒரு 5-6 புத்தகம் வந்து நின்று போச்சு. நவீன மார்க்சியம் குறித்து தானே அதுவும். அப்போ 20ஆம் நூற்றாண்டில் வந்து எரிக் ஆப்சோனுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சமூகம் சார் கொள்ளைகள் ஒரு புக் இருக்குது. ரொம்ப அழகான புக்கு. அது அட்டைப்படம் நல்லாயிருக்கும். அந்த நூலுக்கு அவர் எழுதியுள்ள முன்னுரை வந்து முக்கியமானது. பிற்காலத்திய கிளர்ச்சிகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் முந்தையவை, இது பூர்வீகமானவை, வேறானவை. 2000 வருடத்திய விவசாய கிளர்ச்சிகள் சமூகம் சார் கொள்ளையர்களின் போராட்டம் என்று என்ன தோன்றுகிறது என்கிறார். தமிழ் பரப்பில் சமூகம் சார் கொள்ளையரை அடையாளம் காணும் முத்துமோகன் ஆரலை கள்வர், ஆனிரை கள்வர், அழகர்மலை கள்ளர், பிரமலை கள்ளர் என்று பல்வேறு விதமான அவர்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளதை பதிவு செய்கிறார். அவர்கள் உடைமை வகைப்பட்ட நாகரிகத்தை எப்பொழுதும் எதிர்த்தவர்களாக அடையாளம் காணுகிறார். இதுதான் நவீன மார்க்சியத்தினுடைய கூறாக நான் பார்க்குறேன். உடைமை வகைப்பட்ட நாகரிகத்தை எதிர்க்கிறது தான் வேலை. உடைமையின் நாகரிகத்தை அவர் ஏற்காமல் சுதந்திரவாசிகளாக இருந்தார்கள் என்பதையும் காட்டுகிறார், சுட்டுகின்றார். ஒருபடி மேலே போய் துறவிகளும் சித்தர்களும் கூட இவர்களிடமிருந்தான் அம்மாதிரி வாழ்க்கையை கற்றதாக கூறுகிறார். வெட்டவெளி, பாழிடம், சுடுகாடு, சுட்டெரித்த சாம்பல், உட்டோப்பியா, இல்லாத நாடு, சூன்யம், இன்மை இவைதானே எல்லா தத்துவங்களிலும் பாராட்டப்பட்டுள்ளன என்று விளக்கும் முத்துமோகன் எரிக் ஆப்சோன் தன் நூலில் அழுத்தமாக பதிப்பிட்டுள்ள கருத்துக்களை வரிசைப்படுத்துகிறார். அவற்றில் சில சமூக கொள்ளை என்றால் சுதந்திரம். குடியானவர் கிளர்ச்சிகளுக்கு கொள்ளையர்கள் மட்டுமே முன்னோடியாக இருக்க முடியும். சமூகம் சார் கொள்ளையர்கள் என்பவர்கள் நல்ல திருடர்கள். நல்ல கொள்ளையர்களை பிடிக்க முடியாது. நல்ல கொள்ளையர்களை பிடிக்க முடியாது. அவர்களை துரோகத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும். இதெல்லாம் அவர் அப்படியே உள்ள அப்படியே ஊடுபாவாக எழுதிட்டே போகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம். ஒரு அநீதியை சரி செய்வதில் நல்ல திருடரின் வாழ்க்கை தொடங்கும் பின் எல்லா குடியானவர்களுக்கும் செய்யப்பட்ட அநீதிகளை அவன் கேள்வி கேட்பான். சமூகம் சார் கொள்ளையர்கள் அதிகார மறுப்பாளர்கள். முதலாளியம் கிராமங்களில் ஊடுருவும் போது புதிய சமூக கொள்ளையர்கள் தோன்றுவார்கள். முதலாளியம் கிராமங்களில் ஊடுருவும் போது புதிய சமூக கொள்ளையர்கள் தோன்றுவார்கள். அதாவது அர்பன் மார்க்சிஸ்ட்லாம், அர்பன் மாவோயிஸ்ட்லாம் வந்துடுவாங்க. அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்டபர் கார்ட்வெல் பற்றி அவர் சொன்னார். கார்ட்வெல் மார்க்சிய தத்துவத்தின் மிக அடிப்படையான எதிர்வுகளை முன்வைத்து தனது சிந்தனை பரப்பை உருவாக்கினார். மனிதரும் இயற்கையும் கலையும் இலக்கியமும் விஞ்ஞானமும் அகவயப்பட்ட உணர்வுகளும்
புறவயமான உணர்வுகளும் போன்ற எதிர்வுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை அவர் விளக்குவதாக முத்துமோகன் குறிப்பிடுகிறார். அவற்றை இயல்புபடுத்துவதிலே மனித சமூக உருவாக்கமாகவும் அதன் தொடர்ந்த வளர்ச்சி போக்காகவும் அமைந்துள்ளது. மனிதருக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரண்பாடுகளை நோக்கி மார்க்சியத்துவம் வரலாற்று பொருள் முதல்வாதம் ஆகியவற்றின் அத்தனை ஆற்றல்களையும் கால்டுவெல் ஈடுபடுத்துவதாக சொல்கிறார். மனிதனின் அகநிலையை கால்டுவெல் சமூக வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதெல்லாம் குழம்பிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் தேடுறாங்க, தன்னை யார் என்று தேடுகிறார்கள். நான் கூட கேட்டேன், இது யாருன்னு தெரியுதான் கேட்டேன். இது நான் தானே அப்படின்னாரு. ஆஹா, நீ அறிந்திருக்கிறாய் அப்படின்னு அப்படி சொன்ன மகிழ்ச்சியாக இருந்தது. உடைமை சமூகங்களில் வர்க்கங்கள் தமது அனுபவங்களை சமூக தன்னுணர்வுகளாக மாற்றுகின்றன. உடைமை சமூகங்களில் வர்க்கங்கள் தமது அனுபவங்களை சமூக தன்னுணர்வுகளாக மாற்றுகின்றன. சமூக போக்குகளை புரிந்து கொள்ளாத வர்க்கங்களை பொய்யுணர்வுகளை உற்பத்தி செய்கின்றன. முதலாளிய கலை தனி மனிதவாதத்தை தனது பெரிய சாதனையாக கருதுகிறது. சமூக முரண்களிலிருந்து தப்பித்து கொண்டு மாயையான சுதந்திரத்தை நம்புகிறது. சத்தான ஆற்றல்களை இழந்து உணர்ச்சியின் வறுமை, அந்நியமாதல் ஆகிய இடர்களில் சிக்கிக்கொள்கிறது என்கிறார் கால்டுவெல். அதாவது ஒரு பெரிய பட்டியல் இன்னும் இப்படியே சொல்லிட்டே போகலாம். எனக்கு நம்ம நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. இப்போ இப்படி போனால் ஷேர்ஸ் லேபிகா பற்றி பேசுகிறாரு. அப்புறம் மெர்லோ பாண்டி அப்படின்ற ஒரு இருத்தலியல்வாதிக்கான பதிலாக்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து தமிழ் பரப்பில் நடந்திருக்குதான்னு கேட்டாலே ஆச்சரியப்படுவார்கள். இப்படிலாம் பேசிக்கலாங்க தமிழ்நாட்டில். ஜார்ஜ் இசார் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? சில நண்பர்கிட்ட நான் பேசுவேன், இந்த கருத்தரங்கெல்லாம் போகும்போது இதை பற்றி பேசும்பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்குது அவங்களுக்குன்னு. எங்கேயோ கிராமத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து இன்றைக்கி வந்து ரஷ்யா வரைக்கும் போய் அங்கே வந்து எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிட்டு வந்தார். சாந்தால் அவருடைய முக்கியமான இடதுசாரி வெகு மக்களியத்தை நோக்கி, இதுதான் அடிப்படையான விஷயம் நான் பார்க்குறேன். வெகுஜனவியம் தான் சொல்கிறோம், இடதுசாரி வெகு மக்களியம் என்பது தேவைன்றாங்க. யார் சொல்கிறது? சாந்தால் மோஃபே எழுதிய நூலின் முன்னுரையில் 1985 லக்னோவும் அவர் மனைவி சாந்தால் மோஃபோயும் பற்றி விளக்குகிறார். ஒரு வகையில் இவர்கள் முன்வைக்கும் மார்க்சியத்தை முத்துமோகன் நவீன மார்க்சியத்தின் இன்றைய தேவையான முக்கிய தத்துவமாக கருதுகிறார். வெகு மக்களியம் என்பது பல்வகைத்தன்மை கொண்ட ஒரு பங்கேற்பு என்ற பொருண்மையை இங்கு எட்டுகிறது. இங்கு வெகு மக்களிய எழுச்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் பகுதியினரின் கோரிக்கைகளை தெளிவாக ஒலிக்கச் செய்ய வேண்டியது கம்யூனிஸ்டுகளின் முதன்மையான கடமை. மக்களாட்சியின் இன்றியமையாத பரிமாணம் மக்களே என்று எழுதுகிறார். இப்படி சொல்லிட்டே போகிறதுனால முத்துமோகனை வந்து தமிழ் மார்க்சிய தத்துவத்தை வந்து பின்னை மார்க்சியம் குறித்த அவருடைய பார்வையை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பின்னை என்றால் என்ன அப்படின்னா, முத்துமோகன் விளக்குவது போல பின்னை என்பது மார்க்சியத்தை முற்றிலும் நிராகரித்தல் என்று பொருள் அல்ல. அவர் சொல்கிறார், அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க, போஸ்ட் மார்க்சிசம்னா அது பொருள் அல்ல. மாறாக மார்க்சியத்தின் சில அடிப்படை கருதுகோள்களை விமர்சித்து அவற்றை தாண்டி புதிய சிந்தனை பரப்பை உருவாக்கும் முயற்சியாகும். அதாவது மார்க்சியத்தை முழுவதும் கைவிடுவதல்ல, அதே நேரத்தில் மரபொழி மார்க்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் அல்ல. மார்க்சியத்தின் வரம்புகளை உணர்ந்து அதை மறுகட்டமைப்பது. இதனால் போஸ்ட் மார்க்சிசம் என்பது மார்க்சியத்திற்கு பின்னாடி என்ற காலவரிசை அல்லாமல் மார்க்சியத்தை தாண்டிய மறுவாசிப்பு என்ற புரிதல் சாத்தியப்படுகிறது. முத்துமோகன் சுட்டிக்காட்டும் வகையிலே போஸ்ட் மார்க்சிசம் உருவாக 3 காரணிகள் இருந்தன. ஒன்று சோவியத் மாதிரியின் தோல்வி, இரண்டாவது பின்னவீனத்துவத்தின் எழுச்சி, புதிய சமூக இயக்கங்களின் வளர்ச்சி. பெண்ணியம், தலித்தியம், சுற்றுச்சூழல் இயக்கங்கள், பாலின அரசியல், இன அடையாள இயக்கங்கள் போன்றவை வர்க்கம் மட்டும் சமூகத்தின் மைய முரண்பாடு அல்ல என்று வலியுறுத்தின. இதனால் மார்க்சிய பாரம்பரியத்தின் வர்க்க மையவாதம் கேள்விக்குள்ளாகிறது. வர்க்கம் மட்டுமா என்பது கேள்வி. ஆனால் பின்னை மார்க்சியர்கள் கேட்கிறார்கள், சாதி என்பது என்ன? அப்பொழுது பாலின ஒடுக்குமுறைக்கு என்ன இடம் இருக்கிறது? இன ஒடுக்குமுறை, மொழி, பண்பாட்டு ஆதிக்கம், இவைகளை எப்படி எடுக்கப் போகிறீர்கள் என்று. இந்த ஒடுக்குமுறைகள் அனைத்தும் வெறும் வர்க்க முரண்பாட்டின் துணை வடிவங்களாக குறைத்து விளக்க முடியாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இந்த புள்ளி இந்திய சூழலில் முத்துமோகனுக்கு முக்கியமானதாக இருந்தது. குறிப்பாக அம்பேத்கரையும் மார்க்சியம் இடையிலான உரையாடலை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதற்கான நூல்கள் வந்தது நீங்கள் அறிவீர்கள். பொருளாதார நிர்ணயத்தின் மீதான விமர்சனம். மார்க்சியர்கள் சில வடிவங்கள் அனைத்தையும் பொருளாதார அடித்தளத்தில் தீர்மானிக்கிறதாக விளக்கினார்கள். ஆனால் போஸ்ட் மார்க்சிஸ்டுகள் அப்படி யோசிக்கலை. அவங்க மொழி ஒரு சக்தி, கலாச்சாரம் ஒரு சக்தி, அடையாளங்கள் ஒரு சக்தி, அரசியல் உரையாடலும் சக்தி இருந்தார். இதெல்லாம் வந்து நல்ல சக்திகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மனிதர்கள் வெறும் பொருளாதார உறவுகள் மட்டுமல்ல உருவாக்கப்படுவதில்லை. கருத்து முத்துமோகன் எழுத்துக்களில் மீண்டும் மீண்டும் மறைமுகமாக தோன்றி மறைவதை நான் கவனிக்கிறேன். லக்னோவன் மோஃப் பற்றி சொன்னது தொழிலாளி வர்க்கம் மட்டும் புரட்சியின் மைய சக்தி அல்ல, பல்வேறு சமூக இயக்கங்கள் ஒன்றிணையலாம், ஜனநாயக போராட்டங்கள் அவசியம், மக்கள் என்ற அரசியல் அடையாளம் உருவாக்கப்படலாம். இவர்கள் சிந்தனைகள் போஸ்ட் மார்க்சிசத்தின் அடித்தளமாக கருதப்படுகின்றன. ஆனாலும் கூட முத்துமோகன் போஸ்ட் மார்க்சிசத்தை வெறுமனே ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் 2 முக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கிறார். வர்க்கத்தை முழுமையாக மறுக்க முடியாது. சாதி, பாலினம், மொழி பேதம் முக்கியமானவை என்றாலும் கூட முதலாளித்துவ உற்பத்தி உறவுகள் இன்னும் சமூகத்தை ஆழமாக நிர்ணயிக்கின்றன. வர்க்க பகுப்பாய்வை முழுமையாக கையிட முடியாது. அடையாள அரசியல் என்பது ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட குழுவும் தனித்தனியாக போராடினால் முதலாளித்துவ அமைப்பை எதிர்க்கும் பெரிய கூட்டணி உருவாக்க முடியாது. எனவே அடையாள அரசியலையும் வர்க்க அரசியலையும் இணைக்க வேண்டும் என்று கருதினார். இந்திய சூழலில் பின்னை மார்க்சியம் முத்துமோகனின் பங்களிப்பு இதில் தான் இருக்கிறது. இன்னும் சில வரிகள் தான். ஐரோப்பிய போஸ்ட் மார்க்சிசத்தை அப்படியே ஏற்காமல் இந்திய சூழலோடு இணைத்து பார்க்கிறார். இந்தியாவில் சாதியை புறக்கணித்தது மார்க்சியம் இயங்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புகிறார். தலித் இயக்கங்களுடன் மார்க்சியம் உரையாட வேண்டாமா? பெண்ணியத்தின் கேள்விகளை ஏற்க வேண்டாமா? தேசிய இனப்பிரச்சனைகளை வர்க்க அரசியலில் இணைக்க முடியாதா? இந்த கேள்விகள் அவரை மரபொழி மார்க்சியத்திற்கும் பின்னை மார்க்சியத்திற்கும் இடையே ஒரு பாலமாக மாற்றுகின்றன. முத்துமோகனின் பார்வையில் போஸ்ட் மார்க்சிசம் என்பது மார்க்சியத்தின் எதிரி அல்ல, அதே நேரத்தில் இயல்பான தொடர்ச்சியும் அல்ல. அது மார்க்சியத்தின் குறைபாடுகளை வெளிப்படுத்திய ஒரு விமர்சன இயக்கம். அது அவரது நிலைப்பாட்டை சுருக்கி பார்த்தால் மார்க்சியம் வர்க்கத்தை வலியுறுத்தியதன் மூலம் சமூகத்தின் மைய முரண்பாட்டை வெளிச்சத்து கொண்டு வந்தது. ஆனால் சாதி, பாலினம், இனம், கலாச்சாரம், மொழி ஆகிய புதிய அரசியல் கேள்விகளை புரிந்து கொள்ளாமல் அது முன்னேற முடியாது. அதேவேளை இந்த கேள்விகளின் பெயரில் வர்க்க பகுப்பாய்வை முற்றிலும் கைவிடவும் முடியாது. எனவே முத்துமோகனின் போஸ்ட் மார்க்சிசம் குறித்த எழுத்துக்கள் மார்க்சியத்தை நிராகரிப்பதற்காக அல்ல, மாறாக அதை சமூக யதார்த்தங்களுடன் உரையாடச் செய்து புதுப்பிப்பதற்கான முயற்சியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அருமையான வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி.